வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் ஜோடி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூற விரும்புகிறேன். அதாவது சென்ற வாரம் ஆடி மாதத்தினுடைய 12 ராசிக்கு ஆடி மாத பலன் என்னவென்று உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ஆடி மாத பலன் எவ்வாறு 12 ராசிக்கும் உள்ளது என்பதை தான் எனக்கு யாராவது சொல்ல வேண்டும். நன்றாக எந்தெந்த ராசிக்கு நான் சொல்லியிருக்கிறேன் என்று ராசிக்காரர்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். அதில் சில ராசிக்காரர்கள் சப்ரேஷன் பண்ணலாம், கமெண்ட்ஸும் பண்ணலாம். அப்பொழுதுதான் ஆவணி மாதத்துடைய பலனை உங்களுக்கு கொடுக்க முடியும். அதை நீங்கள் எவ்வாறு எனக்கு தெரிவிப்பீர்கள் என்று தெரியவில்லை. ஆகவே யூடியூப் பார்க்கும் வாசகர்கள் இதை நன்றாக அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு 50%, ஒரு 90% எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் தான் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும். இல்லை, நான் நல்லாவே சொல்லவில்லை, இருந்தாலும் சொன்னது சரியில்லை என்றாலும் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம், தப்பு இல்லை. எல்லாரும் மகான் கிடையாது, யாருமே மகான் கிடையாது. நீங்கள் 100 கோடி ரூபாய் செலவு பண்ண சாமி நேரில் சொல்லாது, ஏதோ ஒரு மூலியமாக தான் வரும். அதுபோல் நான் ஒரு சோழி பார்க்கும் ஒரு ஜோதிடர், எனக்கு தெரிந்ததை நான் சொல்லியிருக்கிறேன். பரவாயில்லைங்க ஐயா, நல்லா இருக்குதுங்க ஐயா, யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நான் அடுத்த வாரம் ஆவணி மாத பலனை நான் உங்களுக்கு நல்லா ஆணித்தரமாக கூற முடியும். எடுத்த உடனே எல்லாம் நடந்து விடாது. எத்தனையோ மகான்கள் ஜோதிடர்கள்லாம் இருக்கிறார்கள், யாரும் சொன்னது நடக்கவில்லை. நான் என்னது கூட சிலது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மார்ச் மாதமே உங்களுக்கு நான் அக்னி நட்சத்திரம் தெரியாது, மழை பொழியும், வடநாடு கடநாடு உலக நாடுலாம் மழை பெய்யணும், எல்லாம் கடவுள்னு ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மற்றவர்கள் யாரும் இதை சொல்லவில்லை. அதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மழை இருக்கிறது, வட மாநிலங்கள் மழையால் தத்தளிக்கும். அது மாதிரி மாற்றமே கிடையாது. ஆகவே இந்த சோழி பார்க்க விரும்புபவர்கள், யூடியூப் சேனலை பார்க்க விரும்பும் அன்பர்கள் வாசகர்கள் நன்றாக பாருங்கள். புத்திரபாக்கியம் இல்லாதவர்கள், திருமணம் தரவுள்ளவர்கள், குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை உள்ளவர்கள் தயவுசெய்து நேரில் சந்திக்க முடியவில்லை, ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மார்பாலம் தேவி ஆஸ்பத்திரி அருகில் பழைய நெய் மார்க்கெட் அருகில் செயல்படுகிறது. காலை 7 to 12 மணி வரை தான் செயல்படும். முக்கியமாக முன் அனுமதி பெற வேண்டும். ஆகவே முன்மொழி பெற்று வாருங்கள். ஆகவே நீங்கள் இதை நன்றாக தெரிந்தவர்கள், இந்த 12 ராசி உள்ளவர்கள் ஏதாவது அவர்களுக்கு என்ன பலன் இருக்கிறது என்று நீங்கள் எனக்கு எப்படி தெரிவிப்பது என்று எனக்கு தெரியாது. தயவுசெய்து சப்ஸ்கிரைபோ அல்லது லைக் பண்ணுவீங்களோ காமெண்ட்ஸ் பண்ணுவீங்களோ தெரியாது. நீங்கள் இது மூலியமாக எனக்கு தெரியப்படுத்துங்கள். தயவுசெய்து மெசேஜ் அனுப்புறது, இதெல்லாம் அனுப்புவது எனக்கு தெரியாது, பார்க்க தெரியாது. நான் வீடியோ போடுவது அடுத்தவர்களிடத்தில் தான் வீடியோ போட்டுக்கொண்டு இருக்கிறேன். எனக்கு டச்சு செல்லில் எதுவும் பார்க்க தெரியாது. ஆகவே நீங்கள் தான் எனக்கு விளக்க வேண்டும். இதை பல முறை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்லுகிறேன். அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி வருகிறது, விரிவான விளக்கத்தை தருகிறேன். அதேபோல் கீர்த்திகை வருகிறது, ஆடி கீர்த்திகை, அதுக்கும் முக்கியமான கருத்துக்களை கூற விரும்புகிறேன். நீங்கள் இந்த ராசி பலனை பார்த்து கொண்டு இருக்கும் அன்பர்கள் வாசகர்கள், பரவாயில்லை, இவர் சொன்னது ஓரளவுக்கு பரவாயில்லை, 10% பரவாயில்லை, 20% பரவாயில்லை, எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நீங்கள் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கணிப்பு நன்றாக இருந்தால் ஆவணி மாத பலன் மிக மிக நன்றாக கணித்து நான் உங்களுக்கு வெளியிடுவேன் என்று கூறுகிறேன். வணக்கம். ஓம் நமச்சிவாயா.